السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலேயே மனிதன் தேடக்கூடிய அறிவுகளில் மிக மகத்தான மிக உயர்ந்த அறிவு அல்லாஹுவை பற்றி அவன் பெறக்கூடிய அறிவாகும். அல்லாஹுவை அறிவது என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவர் மீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்கு அவனுடைய அழகிய திருநாமங்களாகிய அல் அஸ்மா உல் ஹுஸ்னா என்ற பெயர்களின் ஊடாக அறிவதும் ஒரு மிக முக்கியமான வழிமுறையாக காணப்படுகிறது. அந்த வகையிலே தான் அல்லாஹுடைய மிக முக்கியமான இரண்டு பெயர்களாகிய அல் வாஹித் அல் அஹத் என்ற இரண்டு பெயர்களை பற்றி சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல் குர்ஆனில் அல் அஹத் என்ற பெயர் ஒரு இடத்திலே இடம்பெறுகிறது. அதாவது சூரத்துல் இஹ்லாஸ் என்று அறியப்பட்டிருக்கக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவிலே இந்த பெயர் இடம்பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே அல் அஹத் என்ற இந்த பெயர் அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் மாத்திரம் இடம்பெற்றாலும் கூட இந்த பெயரை சுமந்திருக்கிற இந்த சூரா மகத்தான ஒரு சூறாவாக அல்லாஹுடைய தூதரினால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் இஹ்லாஸ் தஅதிலு சுலுஸல் குர்ஆன். சூரத்துல் இஹ்லாஸ், இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமானது என்று சொன்னார்கள். ஏனென்றால் அல்லாஹுடைய வஹ்தானியத்தை இது பறைசாற்றுகிற காரணத்தினால் இந்த சிறப்பு அதற்கு இருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு நாள் ஒரு நபித்தோழர் தன்னுடைய தொழுகையிலே அவர் இமாமத் செய்யும் போது தொழுகையிலே ஒவ்வொரு ரக்காத்திலும் தொழுகையை முடிக்கிற போது அந்த ரக்காத்தில் நிலையிலிருந்து ருக்குவுக்கு போகுவதற்கு முன்னால் சூரத்துல் இஹ்லாஸை குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதிவிட்டு போவார். இந்த செய்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த போது அல்லாஹுடைய தூதர் அவரை அழைத்து விசாரிக்கிறார்கள். அவர் சொன்னார், நான் இந்த சூறாவை நேசிக்கிறேன், அதனால்தான் இதை நான் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிறேன் என்ற போது அல்லாஹுடைய தூதர் அவருக்கு நன்மாராயம் சொன்னார்கள், நீ இந்த சூறாவை நேசிப்பதனால் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். எனவே அல் அஹத் என்ற இந்த பெயர் அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் மாத்திரம் இடம்பெற்றிருந்தாலும் மிக உயர்ந்த ஒரு பெயராக இது காணப்படுகிறது. அதே போன்று இந்த அஹதோடு தொடர்பான இன்னும் ஒரு பெயர் தான் அல் வாஹித் என்பது. அல் வாஹித் என்ற இந்த பெயர் அல் குர்ஆனில் 22 இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே அஹத் என்று சொன்னால் இந்த அஹத் என்ற சொல்லினுடைய அர்த்தம் தனித்தவன் என்பதாகும். அஹத் என்றால் தனித்தவன், அவனோடு இரண்டாவதாக யாரும் இருக்க மாட்டார்கள். வாஹித் என்று சொன்னால் ஒன்று என்பது அர்த்தமாகும். அதாவது அரபு எண்களை நம்ம சொல்லுகிற போது ஒன்று என்பதற்கு வாஹித் என்று சொல்லுவோம். இப்போ வாஹித் என்றால் ஒன்று, ஒருவன் என்பது அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ மொழி ரீதியாக அஹத் என்றால் தனித்தவன், இரண்டாவது ஒருவர் கிடையாது என்பதை சொல்வதுதான் அஹதினுடைய அர்த்தம். வாஹித் என்று சொன்னால் ஒன்று என்பது அர்த்தமாகும். இஸ்லாமிய பரிபாஷையிலே, அதாவது இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பேராக வாஹித் என்பதையும் அஹத் என்பதையும் நாம் பார்க்கிற போது அது பல அர்த்தங்களை நமக்கு தருகின்றன. அதில் முதலாவதாக எல்லா விதமான பூரணத்துவமான அம்சங்களிலும் அல்லாஹ் தனித்தவன் என்பதை அல் அஹத் அல் வாஹித் என்ற இரண்டு பெயர்களும் சுட்டி நிற்கின்றன. எல்லா விதமான தனித்துவங்களும் சிறப்புகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியது. எல்லா விதமான பூரணத்துவமும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியது, அதில் வேறு யாருமே சேர முடியாது என்பதை இந்த அல் அஹத் அல் வாஹித் என்ற பெயர்கள் சொல்லுகின்றன. அதே போன்று அல்லாஹுடைய தாத்தில் அவன் தனித்தவன். அல்லாஹுக்கு ஒரு தாத் இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். தாத் என்று சொன்னால் அதை தமிழிலே நாம் சொல்வது சிரமமாகும். அதற்கு ஈக்குவலான நிகரான சொல் தமிழிலே கிடையாது. அதனால் தாத் என்பது என்ன என்று கேட்டால் அல்லாஹுக்கு ஒரு உள்ளமை உண்டு. உள்ளமை என்று சொன்னால் ஒரு யதார்த்தமான நிலை ஒன்று. அந்த தாத்தில் அல்லாஹ் தனித்தவன்.
அதிலே அல்லாஹுக்கு நிகராக யாருமே வர முடியாது. அதே போன்று அல்லாஹுடைய சிஃபாத்துகள் இருக்கின்றன. சிஃபாத்துகள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தன்மைகள், பண்புகள். அந்த தன்மைகள், பண்புகளிலே அல்லாஹு தஆலா தனித்தவன். அதில் அவை அனைத்துமே உயர்ந்த பண்புகள், குறைபாடில்லாத பண்புகள். அல்லாஹுடைய பண்புகளில் அல்லாஹோடு இன்னும் ஒருவர் வந்து நிற்க முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் அவனுடைய பண்புகளில் தனித்தவனாக இருக்கிறான் என்பதை அல் அஹத், அல் வாஹித் என்ற பெயர்கள் சொல்லுகின்றன. அதே போன்று அல்லாஹுடைய திருநாமங்கள், அல்லாஹுடைய திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன என்பதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த திருநாமங்களுக்குள் 99 திருநாமங்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி, அந்த 99 திருநாமங்களை யாரொருவர் பொருளுணர்ந்து மனப்பாடம் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய திருநாமங்களிலும் அவன் தனித்தவன் தான். இப்போ சில நேரங்களில் ஒருவரை பார்த்து ரஹீம் என்று சொல்லலாம், மனிதர்களில் ஒருவரை பார்த்து ரஹீம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த பெயர் அல்லாஹுக்கு வரும்போது அதில் அவன் தனித்தவன். இந்த ரஹீம் அல்லாஹோடு பக்கத்தில் நிற்க முடியாது. அல்லாஹுடைய பண்புகளுக்கு நிகராக, அல்லாஹுடைய இந்த பெயர்களுக்கு நிகராக எந்த ஒரு படைப்பும் வந்து நிற்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய அனைத்து செயல்களிலும் அல்லாஹு தஆலா தனித்தவன். இப்போ செயல்களை பொறுத்தவரையில் சில செயல்கள், இப்போ உதாரணமாக பேசுவது என்பது அல்லாஹுடைய ஒரு செயல். இந்த அல்லாஹுடைய இந்த செயல், பேசுவது, இறங்குவது, சிரிப்பது, இப்படியான செயல்களில் அல்லாஹ் தனித்தவனாக இருக்கிறான். இதிலே மனிதனும் பேசலாம், மனிதனும் சிரிக்கலாம், மனிதனும் கேட்கலாம், மனிதனும் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹுக்கு பக்கத்தில் இந்த இடத்தில் அவனால் வந்து நிற்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. அல்லாஹு தஆலா தனித்தவனாக இருக்கிறான். இதை அல் அஹத், அல் வாஹித் என்ற பெயர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ சுருக்கமாக நம்ம சொல்வதாக இருந்தால், எல்லா விஷயங்களிலும் அல்லாஹு தஆலா தனித்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்பதை உணர்த்துவதுதான் இந்த அல் அஹத், அல் வாஹித் என்ற பெயர்களுடைய அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹ், அல் அஹத், அல் வாஹித் என்கிற பெயர்களை ஒரு மனிதன் சரியாக புரிந்து ஈமான் கொண்டால் அவன் எல்லா விஷயத்திலும் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹுக்கு நிகராக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரையும் எதனையும் அவன் கொண்டு வர மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த அல் அஹத், அல் வாஹித் என்ற அல்லாஹுடைய 2 பெயர்களையும் அறிந்து கொள்வதனால் கிடைக்கக்கூடிய மிக அடிப்படையான பிரயோசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய இந்த பெயர்களை சரியான முறையில் அறிந்து அதற்கு ஏற்ப வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.